சோ பெட்டர் எந்தெந்த டெம்பரேச்சரை எந்தெந்த சாரிக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு யூஸ் பண்ண தேவை கிடையாது. மோஸ்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோன் ஒர்க் சாரி இருக்கும் இல்ல, சில சாரில ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல வந்து டைரக்டா நீங்க அயன் பாக்ஸ் போடும்போது ஸ்டோன் கொட்டிடும். இத போட்டு பண்ணாலும் கொட்டதான் போகுது, பட் கொஞ்சம் கம்மியா கொட்டும். ஸ்டோன் ஒர்க் இருக்கிற சாரிக்கு இந்த மெஷ் யூஸ் பண்ணி நீங்க அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா, சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப். இந்த டபுள் டேப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி ட்ரே பண்ணிட்ட பிறகு நம்ம கிளைண்ட்க்கு ஜுவல்லரி நம்ம வந்து செட் பண்ணிடுவோம், லைக் வியர் பண்ணி விடுவோம் இல்லையா. சோ அந்த ஜுவல்லரி வந்து மூவ் ஆகாம இருக்கணும், லைக் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். அது மூவ் ஆகாம இருக்கணும்னா ஜுவல்லரி பின்னாடி இந்த டபுள் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு சாரி இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி மூவ் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டபுள் டேப். அண்ட் தென் பாத்தீங்கன்னா, அண்ட் தென் அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பேக்கிங் கவர். பேக்கிங் கவர்ல வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து இந்த கவர். ஓகேங்களா? சோ இது என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருக்கோம், அதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து இது பாத்தீங்கன்னா ஆங்கர் ஃபோல்டிங்கான கவர். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைச்சிரும், பாக்ஸ் ஃபோல்டிங்கான கவர். மோஸ்டா எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆன்லைன்ல கிடைச்சிரும். பட் இந்த ஆங்கர் ஃபோல்டிங்கான கவர் மட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்காது, ஆஃப்லைன்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அன்சைஸ். சோ இதுக்கான சைஸ்மே பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்க இது எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க வாங்குறேன்னா பாரிஸ்ல வந்து இருக்கும், லைக் சென்னையில இருக்க பாரிஸ் இருக்கு இல்லைங்களா. சோ பாரிஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ்க்கான செப்பரேட்டா வந்து ஒரு ஷாப் இருக்கும், லைக் இன்விடேஷன் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க, இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணி. சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து கிடைக்கும். சோ நீங்க வேற இடத்துல வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், பட் ஆஃப்லைன்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் வந்து நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், ஒரு 15 rupees 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். வுடன் ஆங்கருமே வாங்கிக்கலாம், லைக் நீங்க ஏதாச்சும். அண்ட் தென் இந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா 10 rupees 15 rupees தான் ஆங்கர் ஃபோல்டிங்க்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம். அண்ட் தென் வந்து ஸ்ப்ரே, நீங்க இது கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா, இது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. பட் கண்டிப்பா இது தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட், சும்மா. ஓகேங்களா? சோ இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ இது யூஸ் பண்ணாமலே உங்களுக்கு நீங்க ப்ரீப்ளீட் பண்ணி பண்றதுலயே வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பி ஃபினிஷ் கொடுக்கும் இந்த ஸ்ப்ரே. சரிங்களா? இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். எதுல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மென்ஷன் பண்ணிருக்க அந்த சில கிராஸ்ல மட்டும் தான் பண்ணணும். லினன், காட்டன், காதி, சில்க் கிளாத்ல மட்டும் தான் பண்ண சொல்லிருக்கு. இதுல சில்க் மென்ஷன் பண்ணிருக்கு, சில்க்ல நீங்க ஆனா யூஸ் பண்ணக்கூடாது, லைக் ஒரிஜினல் பட்டு சாரில நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிளாத்ஸ் வந்து ஸ்டெயினா மாறும், லைக் கரப்படியும். அண்ட் தென் வந்து கிளாத்ஸ் வந்து கிழியறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம ட்ரை வாஷ்க்கு கொடுக்குற ஒரு கிளாத் பட்டு சாரி. ஓகேங்களா? பட் இதுல காட்டன் மென்ஷன் பண்ணிருக்கல, காட்டன் வந்து நம்ம வீட்லயே வாஷ் பண்ணக்கூடிய ஒரு கிளாத். ஓகேங்களா? சோ ஒரு தடவை ஒரு தண்ணியில போட்டு இப்படி ஒரு அலசி எடுத்தீங்கன்னா அந்த இந்த ஸ்டார்ச்சோட கண்டென்ட், இந்த ஸ்ப்ரேயோட கண்டென்ட் வந்து தண்ணியில போயிடும். பட் பட்டு சாரியில நம்ம வந்து வீட்ல வாஷ் பண்ண மாட்டோம், நம்ம வெயில காய வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சிருவோம் இல்லையா. சோ அந்த இந்த ஸ்டார்ச்சோட கண்டென்ட் வந்து அந்த சாரிலேயே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா பட்டு சாரியில அடிக்காதீங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம யூஸும் பண்ண போறது இல்ல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பேர்ல், முத்து உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சோ இந்த ஒயிட் கலர் பேர்ல் இருக்குல்ல, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம் இந்த சாரில வந்து இந்த சேஃப்டி பின்னோட இந்த எட்ஜ் வந்து சாரில சிக்கிட்டு சாரில இருந்து வெளியில வராது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த சேஃப்டி பின் வந்து இந்த பேர்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க லாக் பண்ணும்போது சாரி டேமேஜ் ஆகாது, கிழியாது, அந்த மாதிரி சிக்கிக்கிற இஷ்யூ வராது. அதுக்காக இது நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இன்ஸ்டேட், உங்களுக்கு நார்மலா லோக்கல் ஷாப்லயே உங்களுக்கு இந்த இன்ஸ்டேட் கிடைச்சிடும். சோ நம்ம வீடியோல சில டைம் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த டேக் கன். இது நம்ம அவ்வளவு யூஸ் பண்ண போறது இல்ல, கண்டிப்பா சாரீஸ் டேமேஜ் தான் ஆகும். ஏன்னா இதுல சேஃப்டி பின்னை விட இதுல இருக்கிற வந்து நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதுனால சாரில ஹோல்ஸ் வந்து பெருசா விழும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வேணா இது ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறதுக்கு சொல்றேன், பட் நீங்க இதை மோஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. லைக் இது மோஸ்டா நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா, ஃபிளஃபி ப்ளீட்ஸ் பண்றதுக்கு கீழே பின் லாக் பண்ணுவோம், அதுக்கு பதில் இந்த டேக் கன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பட் நீங்க இது யூஸ் பண்ணாம நார்மல் சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல சேஃப்டி பின் இல்லாமலுமே நம்ம ஃபிளஃபி ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் அண்ட் நீடில். ஓகேங்களா? சோ இந்த த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். இன்கேஸ் சில இடத்துல உங்களால சேஃப்டி பின் வந்து லாக் பண்ண முடியல சாரில, லைக் பிளவுஸோட சேஃப்டி பின் வச்சு பண்ண முடியலன்னா, லைக் இந்த த்ரெட் அண்ட் நீடில் வச்சு கூட நீங்க சேஃப்டி பின்க்கு பதிலா இதை யூஸ் பண்ணி நீங்க நாட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
சோ இது நானே அவ்வளவு யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் நம்ம ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே கொடுத்தாச்சு.